ரோமர் நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் திருச்சபைக்கு எழுதும் பொழுது 3 காரியத்தை வலியுறுத்தி எழுதுகிறார். நான் சொல்கிறத நல்ல கவனமாக கேளுங்க. கர்த்தர் நல்ல ஆழமான சத்தியங்களை நமக்கு கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை வளர்க்கும்படி விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் திருச்சபைக்கு எழுதும் பொழுது 3 காரியத்தை இந்த வசனத்தில் வலியுறுத்தி எழுதுகிறார். ஒன்று வேறுபாடு, இன்னொன்று பகுத்தறிவு, இன்னொன்று மறுரூபம். சொல்லுங்க, அந்த 3 சொல்லுங்க. முதல்ல என்னது? வேறுபாடு, இன்னொன்று பகுத்தறிவு, 3வது மறுரூபம். வேறுபாடு என்பது உலகத்து மனிதர்களுக்கும் ஆண்டவரை அறியாத மனிதர்களுக்கும் ஆண்டவரை அறிந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிற நமக்கும் வேறுபாடு இருக்க வேண்டும். வாழ்கிற பூமி ஒன்று போல இருந்தாலும், குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று ஒன்று போல இருந்தாலும், அவர்களோடு நம்ம வாசம் பண்ணுகிறவர்களாய் இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடுக்கும் நம்முடைய செயல்பாடுகளுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும், வேறுபாடு இருக்க வேண்டும். அவர்கள் பார்க்கிற பார்வையை போல, அவர்கள் பேசுகிற பேச்சை போல, அவர்கள் நடக்கிற நடக்கையை போல நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை இருக்கக்கூடாது. வேறுபாடு இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? வேறுபாடு இருக்க வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் அப்படி சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு வேண்டும். என்ன அறிவு வேண்டும்? பகுத்தறிவு. நிறைய பேர் சொல்லுவாங்க, மிருகங்களுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. அந்த 6வது அறிவு பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. 6ஆம் அறிவு என்று சொல்லலாம். ஆனால் பகுத்தறிவு என்பது வேதம் சொல்லுகிறது தான் பகுத்தறிவு. அது என்ன பகுத்தறிவு? நன்மை எது, தீமை எது அப்படின்னு உங்களுக்கு தெரிகிறதா? அதுதான் பகுத்தறிவு. இது நன்மை, இது தீமை, இதை செய்யக்கூடாது, இது நன்மை, இதை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிகிறது என்றால் அதுதான் பகுத்தறிவு. 2வது பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிரியம். என்னது சொல்லுங்க? தேவனுடைய பிரியம். நான் கேட்குறேன், நீ விடிய விடிய செல்போன் பார்த்துக்கிட்டே இருக்கிற, அது தேவனுக்கு பிரியமா? பிரியமா? சொல்லுங்களேன், பிரியமா? சினிமா பாட்டு போட்டு கேட்குற, அது தேவனுக்கு பிரியமா? சொல்லுங்க, பிரியமா பிரியம் இல்லையா? இன்றைக்கி இருக்கிற நம்ம சர்ச்சில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு கூட தேவனுடைய பிரியம் எது, தேவனுக்கு பிரியம் இல்லாதது எதுன்னு தெரில. பகுத்தறிவு இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பகுத்தறிவு இல்லை. பகுத்தறிவு இல்லை. அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு பிரியமானது என்னது என்று நமக்கு தெரியணும். இது தேவனுடைய பிரியம், இது தேவனுடைய பிரியம் இல்லை என்பது நமக்கு தெரியணும். அப்படின்னா தான் நம்ம தேவனை பிரியப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைனா தேவனுக்கு பிரியமான. 3வது பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தம் என்னதென்று நமக்கு பகுத்தறிய தெரியணும். இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய சித்தம் இல்லை அப்படிங்கிறத நமக்கு பகுத்தறிய தெரியணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரில. மாப்பிள்ளை
பொண்ணு பார்க்க வராங்க. பொண்ணு ரொம்ப அழகா இருக்குது, நல்ல பணக்கார வீட்டு பொண்ணா இருக்குது, நிறைய நகை போடுறோம்னு சொல்றாங்க. ஆனா சர்ச்சுக்கு போகல, ரட்சிக்கப்படலை. மாப்பிள்ளை நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, சர்ச்சுக்கு போறாரு, ஆண்டவருடைய பிள்ளை. பொண்ணு நல்ல வேலை செய்கிறத பார்த்து நிறைய நகை போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்து இந்த மாப்பிள்ளை அந்த பொண்ணை கட்டுறது அது தேவ சித்தமா? சுத்தமா இல்லை, அது தேவ சித்தம். தேவ சித்தம் எது? தேவ சித்தம் எது? விசுவாசிகளோடு இணைக்கப்படுகிறது தான் தேவ சித்தம். அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அப்போ ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட பெண்ணையோ, ஒரு ரட்சிக்கப்பட்ட பெண்ணை ஒரு ரட்சிக்கப்படாத மாப்பிள்ளைக்கு கொடுக்கிறது தேவ சித்தம் இல்லை. ஆனால் அதை யாருமே சிந்தனையில் வைக்கிறது இல்லை, அதை யாருமே யோசிக்கிறது இல்லை. அவங்களுடைய குறி என்ன? பொண்ணு மாப்பிள்ளை கலராக இருக்காங்களா, நிறைய நகை போடுறாங்களா, வீடு பெருசா இருக்குதா, கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்துட்றாங்க. பார்த்தா கண்ணீர், கவலை, அடி தட்டி மிதி. தேவ சித்தம் இன்னதென்று இந்த வாலிப பிள்ளைகள் கூட பகுத்தறிய தெரியணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க அறிவு வேண்டும். ஆமே, நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நல்ல 2 கையை தட்டி. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றார், மறுரூபம். மறுரூபம்னா என்னது? நம்முடைய மனது புதிய மனதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பரலோக சாயல் வெளிப்படும், ஆவிக்குரிய சாயல் வெளிப்படும். மாமிசத்தின் கிரியைகள், மாமிசத்தின் செயல்கள் வெளிப்படாது. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனம் புதிய மனம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து மோசேயின் மூலமாக வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். வனாந்தரத்தில் தேவனால் நடத்தப்பட்டார்கள். இடம் புதுசு, வழி நடத்துகிற மனுஷன் புதுசு. தேவன் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறாரு. ஆனால் மனம் மாத்திரம் பழைய மனம். அந்த எகிப்தில் இருந்த அந்த வாழ்க்கையை தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எகிப்தில் அவங்க சாப்பிட்ட அந்த உணவுகளை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை வெளிப்படுத்த முடியலை, ஆவிக்குரிய சாயலை வெளிப்படுத்த முடியலை. வாயை திறந்தாலே மாம்சத்திற்குரியவைகள் தான் வருகிறது, பார்வையில் மாம்சத்திற்குரியவைகள் தான் வருகிறது. வாக்குவாதம் பண்ணுறாங்க, பொறாமப்படுறாங்க, சண்டை போடுறாங்க. கடைசியில் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாத அளவிற்கு அவங்களுடைய வாழ்க்கை மாறி போய்விடுகிறது. 40 வருஷத்துக்குள்ள எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அத்தனை பேரும் 2 பேர் தவிர, யோசுவா காலேபு தவிர மற்ற அனைவரும் மரித்து போனார்கள். அல்லேலூயா. நமக்கு என்ன மனம் வேண்டும் சொல்லுங்க? புதிய மனம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், என்ன மனம் வேண்டும்? புதிய மனம். இடம் புதுசாக இருந்து, ஆள் புதுசாக இருந்து பிரயோஜனம் இல்லை. மனம் புதிய மனமாக இருந்தா வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையா மறுரூப சாயலை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிந்தது? புரிந்ததென்றால் நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்முடைய மனம் புதுசாக இருந்துச்சுன்னா கோபம் வராது, சண்டைகள், பிரச்சனைகள், பிரிவினைகள், இதுக்கெல்லாம் அவங்க வாழ்க்கையில் இடமே இருக்காது. அவங்க ஸ்பிரிச்சுவல் மனிதர்களாக இருப்பாங்க, மாமிசத்துக்குரியவங்களாக இருக்கவே மாட்டாங்க. எப்படிப்பட்ட மனிதர்களாக இருப்பாங்க? ஆவிக்குரியவர்களா. மற்றவங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் ஆவிக்குரியவர்கள்,
அவங்க பேச்சு, அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய சிகை அலங்காரம் எல்லாமே வித்தியாசமானதாக இருக்கும். இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு யோவான், பேதுரு, யாக்கோபை கூட்டிகிட்டு போய் அவங்கள ஒரு இடத்துல ஜெபிக்க சொல்லிட்டு இவர் ஒரு இடத்துல போய் ஜெபிக்கும் பொழுது அவர் மறுரூபமாகிறார். மகிமையின் மேகம் அவர் மேலே இறங்குகிறது. அந்த மறுரூப சாயலை வேதம் சொல்லுகிறது. அவருடைய முகம் பிரகாசித்திருந்தது, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக இருந்தது. அதாவது அந்த மாமிசத்தின் சாயல் அவரிடத்துல இல்லவே இல்லை. ஒரே பிரகாசம், ஒரே வெளிச்சம். அதுதான் மறுரூபம். உங்க வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு மறுரூபமாகுதலை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு மறுரூபமாகுதலை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் மனம் புதிய மனமாக இருக்க வேண்டும். என்ன மனமாக இருக்க வேண்டும் சொல்லுங்களேன்? புதிய மனமாக இருக்க வேண்டும். நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, ஆண்டவரை அறிகிறதுக்கு முன்பாக இருந்த அந்த மனம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. எல்லாம் புதுசா இருக்க வேண்டும். இந்த மூன்றையும் கர்த்தர் வலியுறுத்துகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமானது என்று சொல்லுகிறார்.